Question. எந்த முயற்சியில் நெடுஞ்சாலை பேரழிவுகளை நிர்வகிப்பதற்கான காலக்கெடு மற்றும் பொறுப்பை அரசாங்கம் வரையறுக்கிறது? Option A. தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம். Option B. நெடுஞ்சாலை பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை முயற்சி. Option C. ஒருங்கிணைந்த சாலை விபத்து தரவுத்தளம் இராத். Option D. தேசிய நெடுஞ்சாலை பேரிடர் மேலாண்மை திட்டம். The correct answer is தேசிய நெடுஞ்சாலை பேரிடர் மேலாண்மை திட்டம். Question. சிறந்த நுகர்வோர் புகார் மேலாண்மைக்கு HMWS மற்றும் SB எந்த வகையான இடைமுகத்தை பயன்படுத்துகிறது? Option A. மெய்நிகர் உண்மை. Option B. கூடுதல் உண்மை. Option C. செயற்கை நுண்ணறிவு. Option D. மனித கணினி தொடர்பு. The correct answer is செயற்கை நுண்ணறிவு. Question. சிறந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா எந்த நாட்டிலிருந்து எண்ணெய் வாங்க முடிவு செய்துள்ளது? Option A. சவுதி அரேபியா. Option B. அமெரிக்கா. Option C. ரஷ்யா. Option D. ஈரான். The correct answer is ரஷ்யா. Question. குழு காப்ஸ்யூல் ஏர் டிராப் சோதனை சமீபத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரோவின் பணிக்கு என்ன பெயர்? Option A. சந்திராயன் -3. Option B. மங்கள்யான் -2. Option C. ககன்யான். Option D. ஆதித்யா L1. The correct answer is ககன்யான். Question. ஓப்பனா எந்த ஆண்டுக்குள் புதுதில்லியில் தனது முதல் இந்திய அலுவலகத்தை திறக்க திட்டமிட்டுள்ளது? Option A. 2024. Option B. 2025. Option C. 2026. Option D. 2027. The correct answer is 2025. Question. இந்தியா சமீபத்தில் முதன்முறையாக எந்த வகையான ஆயுத அமைப்பை சோதித்தது? Option A. ஹைபர்சோனிக் ஏவுகணை. Option B. லேசர் வழிகாட்டும் ஆயுதம். Option C. ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு. Option D. அணு ஆயுத திறன் கொண்ட ஏவுகணை. The correct answer is ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு. Question. ஆப்பிள் இன் பெரிய புதுப்பித்தலுக்கு பிறகு ஐபோன் பாதுகாப்பை பற்றி எந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது? Option A. CERT இன். Option B. மா. Option C. ட்ரை. Option D. நைட்டி ஆயோக். The correct answer is CERT இன். Question. ஸ்டாலிங்கான அனுமதி எந்த அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்திய தரவை வெளிநாட்டில் நகலெடுப்பது மறைகுறியாக்கம் செய்வதை தடுக்கிறது? Option A. மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். Option B. தகவல் தொடர்பு அமைச்சகம். Option C. வெளியுறவு அமைச்சகம். Option D. உள்துறை அமைச்சகம். The correct answer is தகவல் தொடர்பு அமைச்சகம். Question. புவனேஸ்வரில் ஒரு ஒருங்கிணைந்த உலகளாவிய நிதி தொழில்நுட்ப திறன் மையத்தை நிறுவ ஒடிசா அரசாங்கம் மற்றும் GFTN மூலம் தொடங்கப்பட்ட முயற்சி என்ன? Option A. ஸ்டார்ட் அப் ஒடிசா. Option B. ஒடிசா ஃபின்டெக் முயற்சி. Option C. பாரத் நேத்ரா. Option D. புவனேஸ்வர் டெக் சிட்டி. The correct answer is பாரத் நேத்ரா. Question. ஒரு மெகா அணையை கட்டியதன் மூலம் எந்த நாடு தண்ணீரை ஆயுதமாக்கக் கூடும் என்று இந்தியா சந்தேகிக்கிறது? Option A. பாகிஸ்தான். Option B. நேபாளம். Option C. வங்காளதேசம். Option D. சீனா. The correct answer is சீனா. Question. பால் உற்பத்தியை அதிகரிக்க AI பயன்படுத்தி தேசிய விருதை பெற்ற வடகிழக்கு இந்தியாவில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது? Option A. அசாம். Option B. மேகாலயா. Option C. திரிபுரா. Option D. மணிப்பூர். The correct answer is திரிபுரா. Question. 2026ஆம் ஆண்டளவில் தனது ஜெமினி AI சிரியில் ஒருங்கிணைக்க ஆப்பிள் உடன் எந்த உலகளாவிய நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது? Option A. மைக்ரோசாப்ட். Option B. அமேசான். Option C. கூகிள். Option D. மெட்டா. The correct answer is கூகிள். Question. எந்த மதிப்பீட்டு நிறுவனம் இந்தியாவின் இறையாண்மை கடன் மதிப்பீட்டை BBBயில் தக்கவைத்துள்ளது? Option A. ஸ்டாண்டர்ட் மற்றும் பூஸ். Option B. மூடிஸ். Option C. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ். Option D. கேர் ரேட்டிங்ஸ்.
The correct answer is. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ். Question. குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்களுக்கு பிவிடிஜிஎஸ் தனி கணக்கெடுப்பை எந்த அமைச்சகம் வலியுறுத்தியது? Option A. பழங்குடியினர் விவகார அமைச்சகம். Option B. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். Option C. உள்துறை அமைச்சகம். Option D. நைட்டி ஆயோக். The correct answer is. பழங்குடியினர் விவகார அமைச்சகம். Question. 2025 முதல் 26 வரை நிதியாண்டிற்கு 8200 கோடி ரூபாய் வருவாய் இலக்காக கொண்டு IREDA எந்த அமைப்புடன் செயல்திறன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. நைட்டி ஆயோக். Option B. மின்சார அமைச்சகம். Option C. MNRE. Option D. நிதிச் சேவைகள் துறை. The correct answer is. MNRE. Question. அமராவதியில் விரைவில் தொடங்கப்படவுள்ள சுகாதார முயற்சியின் பெயர் என்ன? Option A. ஆயுஷ்மான் பாரத். Option B. ஸ்வஸ்த் பாரத். Option C. பாரத் பிரெயின். Option D. டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். The correct answer is. பாரத் பிரெயின்.